சாப்பிட்டதுக்கப்புறம் நடக்கிறது ஆல்வேஸ் பெனிஃபிஷியல் ஹெல்ப்ஃபுல் தான். அதனால நமக்கு ஹெர்னியா வராது. ஹெர்னியாக்கு வந்து ஏதாவது ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கா, இல்லை இது யாருக்கு வேணா வர பாசிபிலிட்டிஸா? இது வந்து யாருக்கு வேணா வரலாம். எப்பயுமே வந்து சாப்பிட்ட உடனே நம்ம படுக்கக்கூடாது, பெட்டுக்கு போகக்கூடாது. ஸோ அட்லீஸ்ட் ஒரு 2 hours கேப் போடணும். சப்போஸ் we are going to bed at 10 we have to finish the dinner at 8 o'clock. ஸோ அந்த டைமில் நம்ம ஃபுட்டில் இருக்க ஸ்டொமக் கீழே மூவ் ஆயிரும். ஸோ அப்போ அந்த ரிஃப்ளெக்ஸ் வர்றதுக்கான சான்ஸ் வந்து கம்மியாக இருக்கும். ஹெமராய்ட்ஸ் வர்றதுக்கான முக்கியமான காரணங்கள் அப்படின்னா என்ன? ஹை ஃபைபர் டயட் எடுத்துக்கணும். லாங் டேர்ம் கான்ஸ்டிபேஷன் இருக்குது, ரொம்ப நேரம் ரெஸ்ட் ரூமில் உட்காந்து டாய்லெட் போடுறப்ப இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி நேரத்தில் அது வர்றதுக்கான வாய்ப்பு ஜாஸ்தி. கேல் பிளாடர் ஸ்டோனுங்கிறது பெருசாக கேன்சராக மாறுறதுக்கான வாய்ப்பு இல்லை. பட் அதோட நம்ம அந்த இமேஜிங்கோட ஃபைண்டிங்ஸ் பார்க்கணும். ஸோ ரிப்பீட்டடாக அந்த அக்யூட் அட்டாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க, போலிசிஸ்டைட்டிஸ் வந்துட்டு இருந்து ஸோ அந்த கேல் பிளாடர் வால்ல ஏதாவது சேஞ்சஸ் இருந்தால் அதுக்கான வாய்ப்பு. பிருந்தா, இன்னைக்கு விருந்தினர் பக்கத்துல கெஸ்ட் யாருன்னு சொல்லிடலாமா? சொல்லிடலாமே. ரம்யா, இப்ப இருக்கக்கூடிய இந்த லைஃப் ஸ்டைல்ல எங்க பார்த்தாலும் சர்ஜரி பண்ணிட்டு இருக்காங்க, சர்ஜரி அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருக்கும். அதுலயும் முக்கியமா வந்து கேல் பிளாடர் சர்ஜரி, ஹெர்னியா சர்ஜரி அப்படின்னு சொல்லி நிறைய சர்ஜரிஸ் நடக்குது இல்லையா? ஸோ இந்த சர்ஜரியை பத்தி ஒரு நல்ல கிளாரிட்டி கொடுக்கறதுக்காக ஜெனரல் சர்ஜன் தான் இன்னைக்கு வந்திருக்காரு நம்ம ஷோக்கு. லெட்ஸ் வெல்கம் டாக்டர் அஸ்வின் பாலாஜி டு அவர் ஷோ. வணக்கம் டாக்டர். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஸோ நிறைய விஷயங்கள் பத்தி நாங்க இன்னைக்கு கேட்டு தெரிஞ்சுக்க ரொம்ப ஆவலா இருக்கும். என்னோட முதல் கேள்வியை பார்த்தீங்கன்னா, ஜெனரல் சர்ஜரி அப்படின்னா என்னென்ன மாதிரி டிசீசஸை ட்ரீட் பண்ண நம்ம ஜெனரல் சர்ஜரி யூஸ் பண்ணணும்? ஜெனரல் சர்ஜரிங்கிறது அப்டமன் அண்ட் டைஜஸ்டிவ் ட்ராக்ட் சம்மந்தமான ப்ராப்ளம் பற்றி ஏதாவது கம்ப்ளைண்ட்ஸ் இருந்தால் அதை பற்றி டீல் பண்ணுறது. மோஸ்ட்டாக கேல் பிளாடர், ஹெர்னியா, பைல்ஸ், மோஷன் போகிறதுல ப்ளீடிங், அந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் பார்ப்பாங்க. கேல் பிளாடர் ஸ்டோன் அப்படின்னா என்ன? அது வந்து காமனா எல்லாருக்கும் வருமா? அது வந்தா சர்ஜரி வந்து ஒரு நீடா கண்டிப்பா பண்ணி ஆகணுமா? கேல் பிளாடர்னா பித்தப்பைன்னு சொல்ற லிவருக்கு கீழே இருக்க ஒரு குட்டி ஆர்கன். நம்ம லிவர் வந்து டெய்லியும் பித்தம் 600 800 ml ப்ரொடியூஸ் பண்ணும். அதில் ஒரு பார்ட் தான் வந்து பித்தப்பையில் ஸ்டோர் ஆகும். ஓகேங்களா? ஸ்டோர் ஆகும்போது நம்ம சாப்பிடும்போது அது எக்ஸ்ட்ரா 10-20 ml டைஜஷனுக்கு தேவைப்படும். ஸோ அப்போது அது வந்து டைஜஷனுக்கு அது கண்ட்ராக்ட் ஆகிட்டு அது கீழே வந்து ஃபுட்டோட மிக்ஸ் ஆகி டைஜஷனுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ அந்த பித்தப்பையில் அந்த வேலை ஒழுங்காக பண்ணலை, ஸோ இம்மொபைலாக இருக்குது, இல்லை நம்ம கொலஸ்ட்ரால் ஜாஸ்தியாக இருக்குது, அந்த மாதிரி சமயத்தில் ஸ்டோன்ஸ் ஃபார்ம் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸ்டோன் ஃபார்ம் ஆகிற எல்லாத்துக்கும் சர்ஜரி பண்ணணும்னு அவசியம் இல்லை. யாருக்கெல்லாம் சிம்டம்ஸ் இருக்கோ அவங்களுக்குலாம் பண்ணுறது பெட்டர். சப்போஸ் மோஸ்ட் சிம்டம்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா, ரைட் சைட் ஆஃப் த அப்டமனில் வலி இருக்கிறது, மோஸ்ட்லி சாப்பிட்டது ஃபேட்டி ஃபுட் சாப்பிட்டதுக்கப்புறம் பெயின், இல்லை டின்னர் சாப்பிட்டதுக்கப்புறம் மிடில் ஆஃப் த நைட்டில் பெயின் மோஸ்ட் காமனாக வரும். ஸோ அந்த மாதிரி இருந்தால் நம்ம ஃபஸ்ட்டு அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் பேசிக்காக பண்ணால் அதுக்குள்ள நமக்கு தெரியும். கேல் பிளாடரில் ஸ்டோன்ஸ் வருதுன்னு சொல்லியிருந்தோம்ல டாக்டர். ஸோ அது வந்து யாருக்கெல்லாம் மெடிசன்ஸ் மூலமாகவே ட்ரீட் பண்ணிடலாம் அண்ட் யாருக்கெல்லாம் சர்ஜரி தேவைப்படும்? மோஸ்ட் ஆஃப் த ஸ்டோன்ஸ் மெடிசன்ஸ் மூலமாக கரையாது. பட் இருக்கிற எல்லாத்துக்குமே சிம்டம்ஸ் வரணும்னு அவசியம் கிடையாது. ஸோ 100 பேர்த்துக்கு இருந்தால் 20-25% ஆஃப் பீப்புளுக்கு சிம்டம்ஸ் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதாவது ரைட் சைட் ஆஃப் அப்டமன் பெயின், நம்ம சாப்பிட்டதுக்கப்புறம் பெயின் இருக்கிறது. ஸோ அந்த மாதிரி சிம்டம்ஸ் இருந்துச்சு அப்படின்னா ஆப்ரேட் பண்ணிக்கிறது நல்லது. இப்போ சில பேருக்குலாம் பார்த்தீங்கன்னா சாப்பிட்டோன்னே வயிற்றுல வந்து பெயின் வருது அப்பெல்லாம் சொல்லுவாங்க. அப்படி சொன்னாலே வந்து கேல் பிளாடர்ல ஸ்டோன் இருக்குன்னு அர்த்தம். சாப்பிட்டதுக்கப்புறம் வர வலி எல்லாமே கேல் பிளாடர் சம்மந்தமாக இருக்காது. ஸோ அது நார்மல் வயிறில் இருக்க புண்ணு மூலமாக கூட பெயின் வரலாம். கேல் பிளாடர் இல்லை பேங்க்ரியாஸ் எது சம்மந்தமாக கூட வரலாம். சப்போஸ் இருந்துச்சுன்னா அதுக்கான நம்ம எவாலுவேஷன், அதாவது டெஸ்ட் என்னன்னு கரெக்டான டெஸ்ட் பண்ணி பார்த்தா அதை நம்ம ஐடென்டிஃபை பண்ண முடியும். பெர்சிஸ்டண்ட்டாக உங்களுக்கு ஒரு சிம்டம்ஸ் இருந்துகிட்டே இருந்தால் கண்டிப்பாக அப்ரோப்ரியேட் எவாலுவேஷன் பண்ண வேண்டியது இருக்கும். ஃபேட்டி ஃபுட்ஸ் அதிகமாக சாப்பிட்டா இது வர வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லிடுங்க. கேன் யூ மென்ஷன் த ஃபேட்டி ஃபுட்ஸ் என்னென்னலாம் அப்படிங்கிறது சொல்ல முடியுமா டாக்டர்? சீஸ் ஜாஸ்தியா, ஐஸ்கிரீம்ஸ், நார்மல் ஃபேட்டி ஃபுட், ஆயிலி ஃபுட், ஃப்ரைட் ஐட்டம்ஸ், ஸோ அந்த மாதிரி நிறைய சாப்பிடும்போது உங்களுக்கு டைஜஷனுக்கு எக்ஸ்ட்ரா அந்த பைல் தேவைப்படும். ஸோ அப்போ டெஃபினட்டாக அந்த கேல் பிளாடர் கண்ட்ராக்ட் ஆகிட்டு அந்த எக்ஸ்ட்ரா பைல் வந்து இன்டெஸ்டைனுக்கு வரும். ஸோ அந்த டைமில் ஸ்டோன்ஸ் இருந்தால் இட் வில் பிளாக் தட் ஃப்ளோ. ஸோ அதனால உங்களுக்கு வந்து மெயினாக பெயின் வரும். அப்போல்லாம் சொல்லுவோம்ல, ஹோம் ரெமிடிஸ் கொடுத்தே கேல் பிளாடர் ஸ்டோன்லாம் வந்து கிளியர் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு மித்து இருக்குல்ல, அதை பற்றி என்ன சொல்கிறீங்க? மோஸ்ட் ஸ்டோன்ஸ் வந்து ஹோம் ரெமெடிஸில் சரியாகாது. உங்களுக்கு சிம்டம்ஸ் இருந்துச்சு அப்படின்னா we have to remove the entire கேல் பிளாடர் ஃபுல்லாக தான் ரிமூவ் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ நிறைய லேட்டஸ்ட் டெக்னாலஜிஸ் எல்லாமே வந்துருச்சுல டாக்டர். ஸோ கேல் பிளாடர் சர்ஜரி பண்ணுறதுக்கு ஏதாவது பர்டிகுலராக என்ன மாதிரி டெக்னாலஜிஸ் நம்ம யூஸ் பண்ணலாம்? எல்லா கேல் பிளாடர் சர்ஜரியும் நம்ம லேப்ரோஸ்கோபிக் மினிமல் இன்வேசிவ் மெத்தட்லேயே நம்ம பண்ணிடலாம். எவ்வளோ சிவியர் இன்ஃபெக்ஷன் இருந்தாலுமே நம்ம வந்து லேப்ரோஸ்கோபிக்காகவே பண்ணிடலாம். வெரி டிஃபிகல்ட், வெரி ரேர் சினாரியோஸில் மட்டும்தான் நம்ம ஓப்பன் சர்ஜரிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லைனா 99.9%
எல்லாமே லாப்ரோஸ்கோபிக் சர்ஜரியாவே முடிஞ்சிடும். நீங்க இன்னொரு விஷயம் சொல்லியிருந்தீங்க, சில இடங்கள்ல வந்து நம்ம கேல் பிளாடரை எடுக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அப்ப கேல் பிளாடர் எடுத்துட்டா மேபி அதுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் வைக்கணுமா, இல்ல the person can survive? கேல் பிளாடரை எடுத்துட்டா the person can survive. ஸோ அதை எடுக்கிறனால உங்களுக்கு லாங் டேர்ம் டைஜஷன் ப்ராப்ளம்னு எதுவும் பெருசாக வராது. ஸோ அது பண்ணக்கூடிய வேலையை பித்த நாடி பைல் டக்ட்னு சொல்றது ஒரு பீரியட் ஆஃப் டைம் நம்ம பாடியே அடாப்ட் ஆகிக்கும். ஸோ இது என்ன பண்ணுமோ அதை வந்து நம்ம பாடியே அடாப்ட் ஆகிட்டு அந்த பைல் டக்ட்டுங்கிறது பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால லாங் டேர்ம்ல டைஜஷன் ப்ராப்ளம்னு வரக்கூடாது. ஹெர்னியானா என்ன டாக்டர், அதோட காசஸ்லாம் என்ன? ஹெர்னியானா மசில் வீக்னஸ்னால குடல் இறக்கம்னு சொல்லுவாங்க. நிறைய இடத்துல வரலாம். ஏற்கனவே சர்ஜரி பண்ண இடத்துல வர்றது இன்சிஷனல் ஹெர்னியான்னு சொல்லுவாங்க. நம்ம தொப்புள் வீக்னஸ் இருக்கிறதுல வர அம்பிளிக்கல் ஹெர்னியான்னு சொல்லுவாங்க. கிராயின் ரீஜன்ஸ்ல வரத இங்குவனல் ஹெர்னியான்னு சொல்லுவாங்க. இப்போ அட்வான்ஸ்டு டெக்னாலஜிஸ் பத்தி நம்ம பேசிட்டு இருந்தோம் டாக்டர். ரோபோட்டிக் சர்ஜரி அப்படிங்கிற விஷயம் வந்து இதுக்குள்ள நம்ம வருமா? கேல் பிளாடர் சர்ஜரியை ரோபோட்டிக் சர்ஜரியாகவும் நம்ம பண்ணலாம். ஓகேங்களா, அதுவும் மினிமலி இன்வேசிவ் தான். லாப்ரோஸ்கோபிக் எப்படி ஹெல்ப்ஃபுல்லோ அதே மாதிரி ரோபோட்டிக் இஸ் அட்வான்ஸ் டெக்னாலஜி, இட் வில் பி ஹெல்ப்ஃபுல். ஸோ அதில் பண்ணுறோம் அப்படின்னா எவ்வளோ நாள் ரெக்கவர் பீரியட் நம்ம வந்து ரெஸ்ட் எடுக்கணும்? அவங்களை எப்போ வந்து அவங்களால ஒரு நார்மலான ஒரு லைஃப் ஸ்டைலுக்கு மாற முடியும் திரும்ப? இந்த கேல் பிளாடர் சர்ஜரி பொறுத்த வரைக்கும் நம்ம ஆப்ரேட் பண்ணி 6 ஹவர்ஸ்லேயே அவங்கள நடக்க வச்சிடலாம். ஃபுட் கொடுக்க ஆரம்பிச்சிருவோம். நெக்ஸ்ட் டே மார்னிங், அதாவது சர்ஜரி பண்ண அடுத்த நாள் வந்து டிஸ்சார்ஜ் பண்ணிடலாம், வீட்டுக்கு போயிடலாம். பை த டைம் ஆஃப் 3 to 5 days they will be back to normal. ஹெர்னியானா என்ன டாக்டர், அதோட காசஸ்லாம் என்ன? ஹெர்னியாங்கிறது ஒரு மசில் வீக்னஸ்னால வரக்கூடிய பல்ஜ். அது வந்து நிறைய இடத்துல வரலாம். ப்ரீவியஸாக சர்ஜரி பண்ண இடத்துல, அம்பிளிக்கஸ் தொப்புளில் சுற்றி வர்றது, அப்புறம் கிராயின் ரீஜியனில் வர்றது. மோஸ்ட்டாக இந்த ஹெர்னியா வந்துச்சுன்னா அதோட ப்ரிசிபிடேட்டிங் ஃபேக்டர் என்ன அப்படின்னு நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கணும். ஏதாவது லாங் ஸ்டாண்டிங் ப்ராப்ளம், அதாவது க்ரானிக் காஃப் இருக்கா, இல்லை ரொம்ப நாளாக கான்ஸ்டிபேஷன், மோஷன் ரொம்ப டைட்டாக போகுதா, ஸோ அந்த மாதிரி காரணம் ஏதாவது இருக்கான்னு பார்க்கணும். இல்லை ஏஜ் ஆக ஆக அந்த மசில் வீக்னஸ் வரும்போது கூட நமக்கு ஹெர்னியா வர்றதுக்கு ஆன வாய்ப்பு இருக்கு. ஒபிசிட்டி, போஸ்ட் ப்ரெக்னன்சி, அந்த மசில் வீக்னஸ் இருக்கனால வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. இது மித்தா இல்ல ட்ரூத்தான்னு எங்களுக்கு சொல்லுங்க டாக்டர். அதாவது என்ன சொல்றாங்கன்னா, சாப்பிட்ட உடனே வந்து நடக்கிறது, ஓடுறது, இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணணும் அப்படின்னா ஹெர்னியா கம்ப்ளைண்ட் வரும்னு சொல்றாங்க. இது மித்தா இல்ல ட்ரூத்தா? இட்ஸ் அ மித். சாப்பிட்டதுக்கு அப்புறம் நடக்கிறது ஆல்வேஸ் பெனிஃபிஷியல், ஹெல்ப்ஃபுல் தான். அதனால நமக்கு ஹெர்னியா வராது. ஹெர்னியாக்கு வந்து ஏதாவது ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கா, இல்ல இது யாருக்கு வேணா வர பாசிபிலிட்டிஸா? இது வந்து யாருக்கு வேணா வரலாம். ஓகேங்களா, சின்ன குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் வரலாம். ஸோ அந்த மசில் வீக்னஸ், சம் கஞ்சனிட்டல்ல வீக்னஸ் இருக்கனால கூட குழந்தைங்களுக்கு வரலாம். அடல்ட்ஸுக்கு மசில் வீக்னஸ் இருக்கனால வரக்கூடியது தான் ஹெர்னியா. ஓகேங்களா, யாருக்கு வேணா வரலாம். ஹெர்னியாவை எப்படிலாம் நம்ம ட்ரீட் பண்ணலாம் டாக்டர்? ஹெர்னியாங்கிறது சட்டையில் ஒரு உளுந்த ஓட்ட மாதிரி. ஸோ அது அப்படியே தான் இருக்கும் நம்ம ஸ்டிச் பண்ணி தைக்கிற வரைக்கும். ஓகேங்களா, ஸோ இருக்க அது பெருசாகிட்டே தான் வரும். இனிஷியலாக ப்ராப்ளம் இல்லாமல் இருக்கும், பட் ஓட்ட பெருசாக உங்களுக்கு ப்ராப்ளம் ஜாஸ்தியாக தான் வரும். ஸோ ஹெர்னியான்னு இருந்தால் அப்ராப்ரியேட்டான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும். மோஸ்ட்லி சர்ஜரி தான் பண்ணுற மாதிரி இருக்கும். மெடிக்கல் மேனேஜ்மெண்ட் மெடிசன்ஸ் மூலமாக ஹெர்னியாங்கிறது சரியாகாது. ஒரு வீக்னஸ் மாதிரி, ஒரு ஹோல் விழுந்த மாதிரி. ஸோ அதை வந்து சர்ஜிக்கலாக தான் நம்ம சரி பண்ண முடியும். அதை டிலே பண்ணுறனால காம்ப்ளிகேஷன்ஸ் தான் ஜாஸ்தியாகும். ஓகேங்களா, அது வந்து சைஸ் பெருசாகிட்டே தான் இருக்க போகுது. ஒரு சில டைம் என்னன்னா உள்ள இருக்க ஃபேட்டோ குடலோ அதுக்குள்ள வந்து அடைச்சிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அந்த மாதிரி இருந்தால் எமர்ஜென்சியா வந்து நம்ம பண்ற மாதிரி இருக்கும். இப்போ ஹெர்னியால அட்வான்ஸ்டா நம்ம மெஷ் வச்சிருவோம், அதாவது ஃபாரின் பாடி மாதிரி மெஷ் உள்ள வச்சிருவோம். ஸோ அது வந்து அதோட ஸ்ட்ரென்த் வந்து இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ திரும்பி வர்றதுக்கான சான்ஸ் ரொம்ப கம்மியா இருக்கும். அதிகமா வெயிட் லிஃப்ட் பண்றவங்களுக்கு ஹெர்னியா வர வாய்ப்பு இருக்கா? ப்ராப்பர் கைடன்ஸோட வெயிட் லிஃப்டிங் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஹெர்னியா வர்றதுக்கான வாய்ப்பு இல்லை. இப்போ நம்ம மெஷ் வைக்கிறத பத்தி சொல்லியிருந்தீங்க டாக்டர், மேபி அதை நல்லா சப்போர்ட் பண்றதுக்காக. ஸோ இதோட லைஃப் ஸ்பேன் வந்து எந்த அளவுக்கு நீடிக்கும்? ஸோ அது எந்த அளவுக்கு ஒரு சேஃபான ஒரு விஷயம்? அது வந்து நம்ம ஒரு ஸ்டெரைல் ப்ரொசீஜர்ல பண்ணுவோம். ஸோ வந்து சேஃப் ஆன மெத்தட் தான். ஸோ அதை வச்சுட்டா நம்ம பாடியில் லைஃப் லாங் இருக்கும். ஸோ அதாவது நம்ம டிஷ்யூஸ்லாம் அதுக்குள்ளே அப்படியே வளர்ந்து இதாயிரும். ஒரு 3 to 6 monthsக்குள்ள மேக்ஸிமம் ஸ்ட்ரென்த் கிடைச்சிரும். அந்த மெஷ் அப்படியே தான் இருக்கும். நம்ம டிஷ்யூஸ்லாம் உள்ள வளர்றதுனால அதோட ஸ்ட்ரென்த் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ திருப்பி வர்றதுக்கான சான்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. இது எல்லாருக்குமே இந்த ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணலாமா டாக்டர், மெஷ் வைக்கிறது? ஆமாம், இட்ஸ் கோல்ட் ஸ்டாண்டர்ட். நம்ம எல்லா ஹெர்னியா சர்ஜரிக்குமே வந்து மெஷ் வைக்கிறது தான் அட்வைசபிள். எப்போ மெஷ் வைக்க மாட்டோம் அப்படின்னா, ஒரு எமர்ஜென்சியாக வராங்க, நம்ம அந்த குடல் அடைப்போட வர்றாங்க, அந்த குடல் நல்லா இல்லை, இன்ஃபெக்ஷன் இருக்கும் அப்படின்னு நம்ம சஸ்பெக்ட் பண்ணோம்னா மெஷ் வைக்கக்கூடாது. ஸோ அவங்களுக்கு ஆல்டர்னேட்டிவா என்னென்ன விஷயங்கள் பண்ணுவீங்க? ஆல்டர்னேட்டிவா அனாட்டமிக்கல் ரிப்பேர்னு சொல்லுவோம். நார்மலாக அந்த ஸ்டிச்சஸ் மட்டும் வச்சு நம்ம க்ளோஸ் பண்ணிடுவோம் அந்த டிஃபெக்டை. ஸோ அது மட்டும் பண்ணுவோம். ஸோ அவங்களுக்கு ப்ரிகாஷன்ஸ் எடுத்தால் திருப்பி வர்றதுக்கான சான்ஸ் கம்மி. பட் மெஷ் வச்சோம்னா இன்னும் ரொம்ப கம்மி திருப்பி வர்றதுக்கான சான்ஸ். இந்த மெஷ் வைக்கிறதுனால ஏதாவது சைடு எஃபெக்ட்ஸ் இருக்கா, இல்லை இதனால இன்ஃபெக்ஷன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ஏதாவது இருக்கா? மெஷ் வைக்கிறதுனால சைடு எஃபெக்ட்ஸ்னு எதுவும் கிடையாது.
பட் ஸ்டெரைல் ப்ரிகாஷன்ஸ்லாம் நம்ம வச்சா அதோட இன்ஃபெக்ஷன் இல்லாமல் நம்ம ப்ரிவென்ட் பண்ணலாம். இப்போ ஒன்ஸ் ஹெர்னியா வந்து ட்ரீட் பண்ணிட்டோம் டாக்டர், திரும்ப அவங்களுக்கு வந்து வராது அப்படிங்கிறதுக்கு ஏதாவது கேரண்டி இருக்கா? இப்போ நம்ம மெஷ் வச்சு அந்த ஹெர்னியாவை கரெக்ட் லாப்ரோஸ்கோபிக்கோ கரெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் நமக்கு ஏதாவது லாங் ஸ்டாண்டிங் ப்ராப்ளம்ஸ் ஏதாவது இருந்தால் அதையும் நம்ம கரெக்ட் பண்ணணும். லைக் க்ரானிக் காஃப் ஏதாவது இருக்குன்னா, லங்ஸில் ஏதாவது ப்ராப்ளமாக இருக்கா, அதை நம்ம ட்ரீட் பண்ணணும். ஏன்னா ஒவ்வொரு டைம் நம்ம காஃப் பண்ணும்போது அப்டோமினல் ப்ரெஷர் வில் இன்க்ரீஸ். ஸோ அதனால தான் உங்களுக்கு ஹெர்னியா இனிஷியலாக வந்திருக்கும். ஸோ அதில் ஏதாவது இந்த மாதிரி காசு இருக்கான்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டு அதையும் நம்ம ட்ரீட் பண்ணணும். சம்டைம்ஸ் க்ரானிக் கான்ஸ்டிபேஷன் இருக்கும், இல்லை யூரின் ப்ராப்ளம் இருக்கும். ஸோ எல்டர்லிக்கு ப்ராஸ்டேட் ப்ராப்ளம் இருக்கும், அவங்க யூரினரி டிஃபிகல்ட்டிஸ் இருக்கும். ஸோ அதனால அவங்க ப்ரெஷர் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருந்தால் நம்ம அதையும் சேர்த்து ட்ரீட் பண்ணணும் சர்ஜரி பண்ணுறதோட. நீங்கள் காஃப் பற்றி சொல்லும் போது தான் எனக்கு டக்குன்னு ஞாபகம் வருது. ஏன் அப்படின்னா இப்போ இருக்க சீசன் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வைரல் இன்ஃபெக்ஷன்ஸ் எல்லாருக்குமே வருது. தே ஆர் காஃபிங் வெரி ஆல்டர்னேட்டிவ்லி. நமக்கு அடிக்கடி வந்து காஃப் பண்ணுறாங்க. இப்போ நீங்கள் காஃபிங்னு சொன்ன உடனே மக்கள் அதை பார்த்து ஐயோ நம்ம காஃப் பண்ணிக்கிட்டே இருக்கோமே, லைக் 2 வீக்ஸில் சரியா ஆகலையே, நமக்கும் ஹெர்னியா கம்ப்ளைண்ட் வந்துருமோ அப்படின்னு பயப்பட வாய்ப்பு இருக்குல்ல, அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க? ஸோ அந்த மாதிரி 2-3 வீக்ஸ் வர காஃப்னாலலாம் வராது. இட் ஷுட் பி லாங் ஸ்டாண்டிங். ஒரு ஆஸ்மா பேஷண்ட் காஃப் இருக்கு, ஒரு டிபி பேஷண்ட்ஸ் காஃப் இருக்கு, அந்த மாதிரி லாங் டேர்மாக காஃப் இருக்கு, ரெக்கரண்டாக வருது, இல்லை அலர்ஜிக் காஃப் இருக்கு ரெக்கரண்டாக வருது. ஸோ அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு தான் ஹெர்னியா வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கும். இந்த காமன் கோல்ட் காஃப் அதனால 1 வீக் 2 வீக்ல மோஸ்ட்லி வராது. இப்போ ஒரு பர்சனுக்கு வந்து ஹெர்னியா இருக்கு, அதை வந்து அவங்க வெளியே டாக்டர் கிட்ட ஷேர் பண்ண ஷை ஆகிட்டு சொல்லாமல் இருந்தால் என்னென்ன மாதிரி ப்ராப்ளம்ஸ் வரும்? அந்த ஹெர்னியாங்கிறது ஒரு வீக்னஸ்னால வரக்கூடியது. ஸோ இனிஷியலாக சின்ன சைஸில் இருக்கும், ஒரு கோழிக்குண்டு சைஸில் ஒரு ஸ்வெல்லிங் மாதிரி தெரியும். ஸோ நாளடைவில் சொல்லாமல் டிலே பண்ணிகிட்டே இருந்தாங்கன்னா அதோட சைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ உள்ளே இருக்க கொழுப்போ இல்லை குடலோ அதுக்குள்ளே வந்து போயிட்டு இருக்கும். ஸோ ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் ஏதாவது உள்ளே வந்து மாட்டிக்கும். ஏன்னா ஹோல் சின்னதாக இருக்கும். ஸோ கண்டென்ட்ஸ் உள்ள போயிட்டு வரும். ஸோ ஏதாவது க்ரானிக்காக காஃப் பண்ணுறாங்க, இல்லை ஏதாவது வெயிட் லிஃப்ட் பண்ணுறாங்கன்னா ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் நிறைய உள்ளே போய் மாட்டிக்கும். ஸோ அந்த டைமில் இட் வில் பி அன் எமர்ஜென்சி சர்ஜரி. ஏன்னா அது உள்ளே மாட்டிக்கிச்சுன்னா அதோட பிளட் சப்ளைலாம் ஒழுங்காக இருக்காது. ஸோ அந்த மாதிரி சமயத்தில் எமர்ஜென்சியில் பண்ணுற மாதிரி இருக்கும். இனிஷியல் ஸ்டேஜ் ஆஃப் ஹெர்னியா வருது அப்படின்னா டாக்டர், அவங்களுக்கு அந்த பெயின் மூலமாகவே அது இன்டியூஸ் ஆகி நமக்கு தெரிஞ்சிருமா? இனிஷியலாக பெயின்ங்கிறதோட ஒரு ஸ்வெல்லிங் மாதிரி தான் ஆரம்பத்தில் தெரியும். ஸோ அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு பெயின் வர ஆரம்பிக்கும். ஏதாவது உள்ள கண்டென்ட்ஸ் ஏதாவது ஃபேட்டோ இல்லை குடலோ போயிட்டு மாட்டுது, அந்த மாதிரி சமயத்தில் தான் உங்களுக்கு பெயின் வரும். இனிஷியலாக ஜஸ்ட் ஸ்வெல்லிங் மட்டும்தான் இருக்கும். ஏதாவது வெயிட் தூக்குறீங்க, நின்றுட்டு இருக்கீங்க, இல்லை காஃப் பண்ணுறீங்க, அந்த மாதிரி சமயத்தில் உங்களுக்கு அந்த ஸ்வெல்லிங் மாதிரி தெரியும். பட் இனிஷியலாக பெயின் இருக்காது. ஸோ பெயினுங்கிறது உள்ள அடுத்தது தான் வரக்கூடியது. இப்போ ஹெர்னியா வந்து நம்ம ப்ராப்பராக ட்ரீட்மெண்ட் பண்ணலன்னா நம்ம உயிருக்கே ஆபத்தான நிலைமை கூட வரதுக்கு வாய்ப்பு இருக்கா? வாய்ப்பு இருக்கு. கரெக்டான டைம்ல ஹாஸ்பிட்டல் ரீச் பண்ணிட்டாங்கன்னா டெஃபினட்டா சேவ் பண்ணிடலாம். மேபி அந்த டைம் பீரியட் இருக்குல்ல டாக்டர், இப்போ ஒரு டிசீஸ்க்கும் வந்து இதுக்குள்ள நம்ம ட்ரீட் பண்ணிட்டா நம்ம அந்த டேஞ்சரஸான ஒரு இதுல இருந்து நம்ம தப்பிச்சிடலான் இருக்கோம். அந்த மாதிரி ஹெர்னியாக்கான பீரியட்னா அது என்ன சொல்வீங்க? ஹெர்னியாக்கான பீரியட்னா இந்த குடல் உள்ள போய் அளவுக்கு போகக்கூடாது, இல்லை ரொம்ப பெருசாகிற அளவுக்கு போகக்கூடாது. சப்போஸ் ரொம்ப பெரிய ஹெர்னியாவா இருக்கு அப்படின்னா நம்ம உள்ள இருக்க இன்டெஸ்டைன்லாம் பாதி வந்து ஹெர்னியாங்கிற அந்த சாக்குள்ள தான் இருக்கும். ஸோ அப்போ வயிறுக்குள்ள இருக்க ஸ்பேஸ் கம்மியாயிரும். ஸோ அந்த மாதிரி சமயத்துல நம்ம குடலை உள்ள வச்சு ஸ்டிச் பண்ணி க்ளோஸ் பண்றதுக்கு டிஃபிகல்ட்டியா இருக்கும். ஸோ ரொம்ப பெருசாகிறதுக்கு விடக்கூடாது. இல்லை அந்த ஹெர்னியாவை ஏதாவது குடல் உள்ள போயிட்டு அடைச்சிக்கிட்டு அது திருப்பி உள்ள போகாத நிலைமையில வரக்கூடாது. பட் இதுக்கு மெடிசன்ஸ் வந்து கண்டிப்பா ஒரு சொல்யூஷன் இருக்க முடியாதுல்ல டாக்டர்? ஹெர்னியாவை பொறுத்த வரைக்கும் மெடிசன்ஸ்னு ஒரு சொல்யூஷன்ஸ் எதுவும் கிடையாது. எக்ஸாம்பிள், ஒரு பாக்கெட்ல ஒரு ஓட்டை விழுந்திருக்குன்னா அதை நம்ம ஸ்டிச் பண்ணி தான் ரிப்பேர் பண்ணணும், ஓகேங்களா? பட் அதுவா அது மெடிசன்ஸ்னால சரியாகாது. அப்ப சர்ஜரி அப்படிங்கிறது தான் ஒரு சொல்யூஷனா இருக்கும்போது டெஃபினட்டா எல்லாம் பயப்படுவாங்க. நீங்க டீல் பண்ண பேஷண்ட்ஸ் இது வரைக்கும் அந்த மாதிரி பயந்து பட் சம்ஹவ் வந்து நீங்க அதை பேலன்ஸ் பண்ண சிச்சுவேஷன்ஸ் நடந்திருக்கா? ஓகே, இனிஷியலா அந்த பயங்காது இருக்கும். இட்ஸ் ஜஸ்ட் ட்ரஸ்ட். நம்ம அவங்களுக்கு வந்து என்ன ப்ராப்ளம்னு தெரிஞ்சிருக்கணும். ஸோ நம்ம பண்ணலை, எந்த அப்ராப்ரியேட் ட்ரீட்மெண்ட் பண்ணலை அப்படின்னா அதனால என்ன வரும் அப்படின்னு அவங்களுக்கும் தெரிஞ்சிருக்கணும். ஸோ இந்த ட்ரீட்மெண்ட் பண்ணால் சர்ஜரிக்கு அப்புறம் அவங்களோட ரெக்கவரி எப்படி இருக்கும், அவங்க பேக் டு நார்மல் லைஃப் எப்படி இருக்கும், ஸோ அதெல்லாம் நம்ம சொல்லணும். ஸோ அதெல்லாம் சொன்னாங்கன்னா மோஸ்ட்லி ஒரு ப்ராப்ளம் இருக்காது. அசிடிட்டி யாருக்கெல்லாம் வர வாய்ப்பு இருக்கு டாக்டர்? கரெக்டான டைமில் சாப்பிடணும். ஆயிலி ஸ்பைசி ஃபுட்ஸ்லாம் அவாய்ட் பண்ணணும், அதான் மெயின். ஓகே, மெயினா இந்த ஜங்க் ஐட்டம்ஸ் தான் சொல்றீங்களா? அதே மாதிரி இந்த ரொம்ப லேட்டா நீங்க சொல்லியிருந்தீங்க லைக் வந்து கரெக்டான டைம்க்கு சாப்பிடுறது இல்லைன்னு. இப்ப லேட்டா சாப்பிடுறதுனால டக்குன்னு அங்க என்ன ப்ராசஸ் நடக்கிறதுனால நமக்கு அசிடிட்டி உருவாகுது டாக்டர்? நம்ம லேட்டா சாப்பிட்டுட்டு நம்ம உடனே பெட்டுக்கு போறோம் அப்படின்னா அந்த ரிஃப்ளெக்ஸ் வர்றதுக்கான சிம்டம்ஸ் ஜாஸ்தியா இருக்கும். ஸோ உடனே ஃபுல் ஸ்டமக்ல படுத்தோம்னா அந்த ஜங்ஷனோட வீக்னஸ் இருக்கனால உங்களுக்கு ரிஃப்ளெக்ஸ் சிம்டம்ஸ் நிறைய வரும். ஸோ அதனால பெயினும் ஜாஸ்தியா இருக்கும்.
ஸோ அதனால் எப்பயுமே வந்து சாப்பிட்ட உடனே நம்ம படுக்கக்கூடாது, பெட்டுக்கு போகக்கூடாது. ஸோ அட்லீஸ்ட் ஒரு 2 hours கேப் போடணும். சப்போஸ் we are going to bed at 10னா we have to finish the dinner at 8 o'clock. ஸோ அந்த டைமில் நம்ம ஃபுட்டில் இருக்க ஸ்டொமக் கீழே மூவ் ஆயிரும். ஸோ அப்போ அந்த ரிஃப்ளெக்ஸ் வர்றதுக்கான சான்ஸ் வந்து கம்மியாக இருக்கும். ஆனா நிறைய பேர் வந்து இப்போ 6 மணிக்கெல்லாம் டின்னர் முடிக்கணும்னு சொல்றாங்களே டாக்டர். அந்த அளவுக்கு ஏர்லியாக சாப்பிடணும்னு இல்லை, பட் அட்லீஸ்ட் 2 hours ஆவது நமக்கு சாப்பிட்டதுலேருந்து பெட்டுக்கு போகிறதுக்கு டைம் கேப் இருக்கணும். ஸோ அப்பதான் வந்து அந்த ரிஃப்ளெக்ஸ் சிம்டம்ஸ்ங்கிறது வராது. பட் இப்போல்லாம் மிட் நைட் கிரேவிங்ஸ்க்குனே தனியா ஒரு ஸ்பாட் வச்சு போய் சாப்பிட்றது கொள்றது இதெல்லாம் நீங்க எந்த அளவுக்கு பாக்குறீங்க, என்கரேஜ் பண்றீங்க? ஜென்ரல் அட்வைஸ்னா சாப்பிடக்கூடாது, பட் சாப்பிடாம இருக்க முடியாது. ஸோ அந்த மாதிரி சாப்பிட்டதுக்கு அப்புறம் யூ ஷுட் ஹாவ் சம் பிரேக் பிஃபோர் கோயிங் டு பெட், அந்த மாதிரி பண்ணிக்கலாம். இந்த ஆசிட் ரிஃப்ளெக்ஸை வந்து நம்ம ட்ரீட் பண்ணாம விட்டுட்டோம் அப்படின்னா என்னென்ன மாதிரி பாதிப்புகள் நமக்கு ஏற்படும்? லாங் டேர்ம்ல நம்ம விட்டுட்டோம்னா அந்த ரிஃப்ளெக்ஸ்னால லோவர் ஈசோஃபேஜைட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இன்ஃப்ளமேஷன் மாதிரி வரலாம், அல்சர் மாதிரி வரலாம். ஸோ லாங் டேர்ம்ல நேரோவிங் மாதிரி வரலாம். ரொம்ப ரேரா ப்ரீ கேன்சர் ஸ்டேஜ்ல கூட இருக்கலாம். இதுக்கு ஏதாவது ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கா டாக்டர்? இதுக்கு ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்னு பெருசா இல்லை. குழந்தைங்களுக்கு கூட வர வாய்ப்பு சிலருக்கு வரலாம், பட் மோஸ்ட் காமனா அடல்ட் ஃபுட் ரிலேட்டடாக தான் இருக்கணும். ஜிஆர்டினா என்ன டாக்டர்? ஜிஆர்டினா கேஸ்ட்ரோ ஈசோஃபேஜியல் ரிஃப்ளெக்ஸ் டிசீஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது ஸ்டொமக்ல இருக்க ஆசிட் கண்டென்ட்ஸ் நமக்கு மேலே ஈசோஃபேகஸ்க்கு வரனால யூ வில் ஃபீல் பெயின், பர்னிங் சென்சேஷன். ஸோ அதான் ஜிஆர்டின்னு சொல்லுவோம். இப்போ இந்த அசிடிட்டிக்காக நிறைய விஷயங்கள் பண்றாங்க, லைக் மெடிக்கல் அவங்களே போய் ஒரு சில விஷயங்கள் அண்ட் செல்ஃபாவே வந்து வீட்லயே வந்து இதை பண்ணலாம் அதை பண்ணலாம்னு சொல்லி பண்றாங்க. இது எந்த அளவுக்கு சேஃப்? ஜென்ரலி செல்ஃப் மெடிகேஷன் இஸ் நாட் அட்வைசபிள். உங்களுக்கு பெர்சிஸ்டண்ட்டாக அந்த சிம்டம்ஸ் இருந்துக்கிட்டே இருக்கு அப்படின்னா அப்ராப்ரியேட் டாக்டரை போய் பார்க்கறது தான் கரெக்ட். இப்போ ஒருத்தருக்கு ஜென்ரலாக அவங்க வீட்டில் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க, சரி சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் டக்குன்னு அவங்களுக்கு ஒரு அசிடிட்டி வருது. இனிஷியலாக அந்த டைமில் நம்ம வந்து ட்ரீட் பண்ணணும்னா லைக் வாட் கேன் பி டன் அட் ஹோம்? ஜஸ்ட் அந்த டைமில் ஜஸ்ட் ட்ரிங்க் வாட்டர், ஃப்ளாட்டாக படுக்க வேண்டாம். ஆயிலி ஸ்பைசி ஃபுட் ஏதாவது சாப்பிட்டுட்டு இருந்தீங்கன்னா அதை அவாய்ட் பண்ணிக்கணும். ஹெமராய்ட்ஸ் பற்றி சொல்லுங்க டாக்டர். ஹெமராய்ட்ஸுங்கிறது பைல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது அந்த ஹெமராய்ட்ஸுங்கிறது நார்மல் வேஸ்குலர் குஷன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. மோஷன் போகிற பகுதியில் சுற்றி இருக்கிற வேஸ்குலர் குஷன்ஸ் அது நார்மலாக எல்லாத்துக்குமே இருக்கும். இட் ஹெல்ப்ஸ் டு கண்ட்ரோல். ஓகேங்களா? சப்போஸ் அது ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா அந்த வேஸ்குலர் குஷன்ஸ் உங்களுக்கு பெருசாயிரும். ஸோ அதுதான் ஹெமராய்ட்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ஸோ அது 2-3 ஸ்டேஜஸ் இருக்குது, கிரேட் 1 to 4 அப்படின்னு சொல்லிட்டு. 1னா சின்னதாக இருக்கும், 4னா நமக்கு பெருசாக இருக்கும். ஸோ மோஸ்ட் காமனாக இதில் என்ன ப்ராப்ளம் வரலாம் அப்படின்னா யூ வில் ஹாவ் ப்ளீடிங், மோஷன் போகும்போது ப்ளீடிங் இருக்கும். ஸோ அதான் மோஸ்ட் காமன் சிம்டம்ஸ். ஒரு சிலருக்கு அந்த ஸ்வெல்லிங் வெளில வந்துட்டு திருப்பி போகல அப்படின்னா அவங்களுக்கு அந்த ஸ்வெல்லிங்ல பெயின் வரும். ஸோ அந்த மோஷன்ல ப்ளீடிங் வந்தாலே அது வந்து பைல்ஸ் தான் அப்படிங்கிற விஷயமா டாக்டர்? அது உண்மையா? மோஷன்ல ப்ளீடிங் போகுதுன்னா எல்லா டைமுமே அது பைல்ஸா இருக்க முடியாது, ஹெமராய்ட்ஸா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. பட் இருந்துச்சுன்னா அது நம்ம வேற ஏதாவது காரணம் இருக்கா அப்படின்னு நம்ம செக் பண்ண வேண்டியது இருக்கும். இந்த ஹெமராய்ட்ஸ் வர்றதுக்கான முக்கியமான காரணங்கள் அப்படின்னா என்ன? ஹை ஃபைபர் டயட் எடுத்துக்கணும், லாங் டேர்ம் கான்ஸ்டிபேஷன் இருக்கு, ரொம்ப நேரம் ரெஸ்ட் ரூம்ல உட்காந்து டாய்லெட் போடுறப்ப இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி நேரத்தில் அது வர்றதுக்கான வாய்ப்பு ஜாஸ்தி. ஸோ கான்ஸ்டிபேஷன் அப்படிங்கும் போது டெஃபினட்டாக நம்மளோட லைஃப் ஸ்டைல், நம்ம ஃபுட் ஐட்டம்ஸ்ல தான் வந்து இன்க்ளூட் பண்ணி இதெல்லாம் டெஃபினட்டாக அவாய்ட் பண்ணிருங்கன்னா என்னென்ன மாதிரி ஃபுட்ஸை வந்து நம்ம அவாய்ட் பண்ணணும்? நல்லா அடிக்குவேட் ஹைட்ரேஷன் எடுத்துக்கணும், வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் ஜாஸ்தியாக சேர்த்திக்கணும். மோஸ்ட் காமனாக ப்ரோட்டீன் மட்டுமே ஜாஸ்தியாக எடுத்துக்கிட்டே இருந்தால் நம்ம கான்ஸ்டிபேஷன் இருக்கும். மோஸ்ட் காமனாக வெறும் ப்ரோட்டீன் எடுக்கிறவங்களுக்கு தான் அந்த மாதிரி வரும். சப்போஸ் அப்படி ப்ரோட்டீன் எடுத்தாலும் அதுக்கு தகுந்தாப்புல ஹைட்ரேஷன் அண்ட் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கிட்டா நம்ம கான்ஸ்டிபேஷனை ப்ரிவென்ட் பண்ணலாம். பேஸ்ட்ரி ஐட்டம்ஸ் வந்து கான்ஸ்டிபேஷனை உருவாக்குமா? அதுக்கு தகுந்தாப்புல ஹைட்ரேஷனும் நம்ம வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ் அந்த ஃபைபர்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா நம்ம கான்ஸ்டிபேஷனை இன் ஜென்ரலாகவே ப்ரிவென்ட் பண்ணலாம். கோலன் கேன்சர் அப்படின்றது ரொம்ப காமனாக இருக்குன்றது மாதிரி நாங்கள் கேள்விப்பட்டோம். அது எந்த அளவுக்கு உண்மை டாக்டர்? இந்த மோஷன் போகும்போது ப்ளீடிங் வர்றதை நம்ம ஹெமராய்ட்ஸ்ன்னு மட்டும் நினச்சிக்க கூடாது. ஏன்னா நம்ம கோலனில் கேன்சர் இருந்தாலும் அதோட ப்ளீடிங்கும் நமக்கு ஹெமராய்ட்ஸ் மாதிரி தான் இருக்கும். ஸோ நம்ம அதை செக் பண்ணி கரெக்டாக கண்டுபிடிக்கணும். ஒரு சில டைமில் யங் ஏஜ் பீப்புளுக்கும் நம்ம கேன்சர் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அவங்களுக்கு நம்ம வந்து எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, சப்போஸ் ஹெமராய்ட்ஸ் இருந்துச்சு அதோட அசோசியேட்டட் சிம்டம்ஸ் ஏதாவது இருக்கான்னு பார்க்கணும். ஸோ வெயிட் லாஸ், அன்இன்டென்ஷனல் வெயிட் லாஸ் ஏதாவது இருக்கான்னு பார்க்கணும். பசி எடுக்காமல் இருக்கிறதான்னு பார்க்கணும். ஸோ வேக் அப்டாமினல் பெயின் இருந்துகிட்டே இருக்கான்னு பார்க்கணும். சப்போஸ் இந்த மாதிரி சஸ்பீஷன்ஸ் வித் ப்ளீடிங்கோட இருந்துச்சு அப்படின்னா நம்ம கொலனோஸ்கோப்பின்னு அந்த லோவர் பார்ட் ஆஃப் இன்டெஸ்டைன்ஸை நம்ம செக் பண்ணி பார்க்கணும். சப்போஸ் ஏர்லி ஸ்டேஜ்லேயே நம்ம கண்டுபிடிச்சிட்டா சம்டைம்ஸ் சின்னதாக இருக்கும், ப்ரீ கேன்சர் ஸ்டேஜில் இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து கொலனோஸ்கோப்பிலேயே நம்ம ரிமூவ் பண்ணி எடுக்க முடியும்.
சப்போஸ் கேன்சராக இருந்தால் அதுக்கான அப்ராப்ரியேட் ட்ரீட்மெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ இந்த கோலன் கேன்சர் இருக்கு அப்படின்னா ஒரு பேஷண்ட்டுக்கு அது எப்படி தெரிய வரும் டாக்டர்? மேபி பெயின் அந்த மாதிரி வேற ஏதாவது ஒரு symptoms வேக இருக்குமா? அப்டாமினல் பெயின் இருக்கும். நான் இப்போ சொன்ன அந்த கேன்சர் இருந்தாலே அந்த லாஸ் ஆஃப் அப்படைட், ஒரு அன்இன்டென்ஷனல் வெயிட் லாஸ், மோஷன் போகிறதுல சம் ப்ராப்ளம்ஸ் இருக்கும். சம்டைம்ஸ் லூஸ் டூ, சம்டைம் கான்ஸ்டிபேஷன், இல்லை ப்ளீடிங் வர்றது, மோஷன் கருப்பாக போகிறது. ஸோ இந்த மாதிரி ப்ரீ சிம்டம்ஸ்லாம் நமக்கு கொஞ்சம் காமிக்கும். ஸோ ஒரு சிம்டம்ஸ் வருது அப்படின்னா ஒன்ஸ் போய் காமிச்சிட்டு ஒரு இட்ஸ் செட்டில் ஆயிடுச்சுன்னா இட்ஸ் ஓகே. பட் திருப்பி அந்த சிம்டம்ஸ் இருந்துகிட்டே இருந்துச்சுன்னா நம்ம அப்ராப்ரியேட்டாக எவாலுவேட் பண்ணணும். அதுக்காக யாரெல்லாம் கோலன் கேன்சர் வந்து ஸ்கிரீனிங் பண்ணிக்கணும் டாக்டர்? மோர் தென் 45 இயர்ஸ் ஆஃப் ஏஜ் வித் இந்த நம்ம சொன்ன சிம்டம்ஸ்லாம் இருக்கு, இல்லை ஃபேமிலி ஹிஸ்ட்ரி இருக்கு அப்படின்னா அந்த மாதிரி சமயத்தில் நம்ம ஸ்க்ரீன் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ அதுக்குன்னு சில டியூமர் மார்க்கர்ஸ்லாம் இருக்கு. ஸோ இப்போ இந்த மாதிரி சிம்டம்ஸோட அந்த டியூமர் மார்க்கர்ஸும் எலிவேட்டடாக இருக்கு அப்படின்னா நம்ம அந்த சமயத்தில் ஸ்க்ரீனிங் பண்ணிக்கிறது பெட்டர். இப்போ அந்த கோலன் கேன்சரை வந்து கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணி நம்ம சர்ஜரி பண்ணி ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறமா திரும்ப இந்த கேன்சர் வந்து எங்கேயாவது பரவ வாய்ப்பு இருக்கா? சர்ஜரி பண்ணுறதுக்கு முன்னாடியே அது எந்த ஸ்டேஜில் இருக்குன்னு பார்ப்போம். கரெக்டான ஸ்டேஜில் ரிமூவ் பண்ணிட்டா அது பரவறதுக்கான வாய்ப்பு இருக்காது. நம்ம எவ்வளோ சீக்கிரம் கண்டுபிடிச்சு சர்ஜரி பண்ணி ரிமூவ் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு உங்களுக்கு டிசீஸ் அட்வான்ஸ்ட் ஆகாது, பரவாது. இந்த கோலன் கேன்சர் வராமல் இருக்கிறதுக்கு லைஃப் ஸ்டைலில் என்னென்ன விஷயங்கள் மாற்றங்களை நம்ம கொண்டு வரணும்? கோலன் கேன்சர் வராமல் இருக்க நம்ம லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன், நம்ம டயட் வைஸ் ஹெல்த்தி டயட், அவாய்ட் ஸ்பைசி ஆயிலி ஃபுட், ஹை ஃபைபர் டயட் எடுத்துக்கலாம். இந்த ஹை ஃபைபர்லேயே வந்து ஏதாவது எங்களுக்கு பர்டிகுலராக அதை மென்ஷன் பண்ண முடியுமா டாக்டர்? நிறைய ஃப்ரூட்ஸ், நிறைய வெஜிடபிள்ஸ்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த ஃபைபர் கண்டென்ட் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அதனால அந்த கான்ஸ்டிபேஷனை நம்ம அவாய்ட் பண்ணலாம். ஸ்டூல் பல்க் ஃபார்மேஷன் இருக்கும். வித் adequate ஹைட்ரேஷன் இட் won't be hard. சில ரேபிட் ஃபயர் கொஸ்டின்ஸ் உங்களுக்காக வச்சுருக்கோம் டாக்டர். ஸோ நீங்கள் குயிக்காக நல்லா கிறிஸ்பாக எங்களுக்காக வந்து நீங்கள் ஆன்சர் பண்ணிடுங்க. ஓகே. கேல் பிளாடரே இல்லாமல் ஒருத்தரால் சர்வை பண்ண முடியுமா? எவ்வளோ நாள் சர்வை பண்ண முடியும்? கேல் பிளாடரே இல்லாமல் அவங்க லைஃப் லாங் நார்மலாக இருக்கலாம். ஓகேங்களா. இப்போ கேல் பிளாடர் ரிலேட்டட் பெத்தாலஜி வந்துச்சுன்னா, சப்போஸ் ஸ்டோன்ஸு நாளை ஏதாவது இன்ஃபெக்ஷன் வந்து நம்ம கேல் பிளாடரே ரிமூவ் பண்ணுறோம் அப்படின்னா they can lead a normal life. ஸோ கேல் பிளாடரை பொறுத்த வரைக்கும் ஃபுல் கேல் பிளாடர் தான் நம்ம ரிமூவ் பண்ணுற மாதிரி இருக்கும். சப்போஸ் இதே எக்ஸாம்பிள் கிட்னியில் ஸ்டோன்ஸ் வருதுன்னா நம்ம கிட்னியை ரிமூவ் பண்ண மாட்டோம், ஸ்டோன்ஸை மட்டும் தான் எடுக்க ட்ரை பண்ணுவோம். பட் ஆனால் கேல் பிளாடரோட நேச்சர் அப்படி கிடையாது. ஸோ ஸ்டோன்ஸ்ன்னு வந்துச்சுன்னா நம்ம ஃபுல் கேல் பிளாடர் தான் ரிமூவ் பண்ணுற மாதிரி இருக்கும். சப்போஸ் ரிமூவ் பண்ணாலும் அவங்க நார்மல் லைஃப் லீட் பண்ணலாம். அவங்களுக்கு மேஜர் டைஜஷன் ப்ராப்ளம்னு எதுவும் வராது. நம்ம பாடியிலேயே அந்த பைல் டக்ட்னு சொல்கிறது அதோட ஃபங்க்ஷனை டேக் ஓவர் பண்ணிக்கும். பாடியை அடாப்ட் ஆகிக்கும். ஓவர் 3 to 6 months அடாப்ட் பண்ணிக்கும். ஸோ அதனால லைஃப் லாங் எந்த பிரச்சனையும் இருக்காது. ஹெர்னியா சர்ஜரி பண்ணதுக்கு அப்புறமா திரும்பியும் ஹெர்னியா கம்ப்ளைண்ட்ஸ் வர வாய்ப்பு இருக்கா? வெரி ரேர்லி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ அதை வந்து ப்ரிகாஷன் எடுத்துக்கணும். ஸோ எக்ஸாம்பிள் ஏதாவது க்ரானிக் ப்ராப்ளம், நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஏதாவது இருக்கு, க்ரானிக் காஃப் இருக்குன்னா அதுக்கப்புறம் அப்ரேட் ட்ரீட் பண்ணணும். ஸோ யூரினரி ப்ராப்ளம், எல்டர்லிக்கு இருக்கு, ப்ராஸ்டேட் ப்ராப்ளம் இருக்குன்னா அதுக்கான சரியான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும். ஸோ அப்படிலாம் எடுத்துட்டு ப்ரிகாஷனாக இருந்தால் ஹெர்னியா திருப்பி வராது. கேல் பிளாடர் எடுத்தவங்க எந்த மாதிரி ஃபுட்ஸ்லாம் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்கணும்? ஸ்பெசிஃபிக்காக எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் இருக்காது. நார்மலாக சாப்பிட்லாம். ஜென்ரல் ஹெல்த் அட்வைஸ் தான். ஆயிலி ஸ்பைசி ஃபுட் அந்த மாதிரி சாப்பிடாம இருக்கிறது தான். பட் அதுக்கு முன்னாடி என்ன டயட்ல இருந்தாங்களோ அதுக்கப்புறமும் அதே டயட்ல இருக்கலாம். கேல் பிளாடர் ஸ்டோன்ஸ் வந்து கேன்சரா மாற வாய்ப்புகள் இருக்கா? கேல் பிளாடர் ஸ்டோனுங்கிறது பெருசாக கேன்சராக மாறுறதுக்கான வாய்ப்பு இல்லை. பட் அதோட நம்ம அந்த இமேஜிங்கோட ஃபைண்டிங்ஸ் பார்க்கணும். ஸோ ரிப்பீட்டடாக அந்த அக்யூட் அட்டாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க, கோலிசிஸ்டைட்டிஸ் வந்துட்டு இருந்து ஸோ அந்த கேல் பிளாடர் வால்ல ஏதாவது சேஞ்சஸ் இருந்தால் அதுக்கான வாய்ப்பு இருக்கு. சின்ன வயசுல இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு பித்தப்பைக்கல் வருமா வராதா? நார்மலாக இந்த மாதிரி அடல்ட்ஸுக்கு வர்றது எல்லாமே இந்த கொலஸ்ட்ரால் ஸ்டோன்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அதுதான் வரும். பட் குழந்தைங்களுக்கு இந்த பிக்மெண்டட் ஸ்டோன்ஸ்ன்னு சொல்லுவாங்க, சம் ஹெமட்டாலஜிக்கல் ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சுன்னா வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கும். சப்போஸ் குழந்தைகளுக்கும் அந்த மாதிரி ப்ராப்ளம்னால ஸ்டோன் வந்து அதனால சிம்டமேட்டிக், அதாவது பெயினோட இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கும் இந்த சர்ஜரி பண்ணி சேஃபாக பண்ணிடலாம். அதுக்கும் கேல் பிளாடர் ரிமூவ் பண்ணுறது தான் சர்ஜிக்கல் ஆப்ஷன். இப்போ பித்தப்பை ஸ்டோன் இருக்கவங்களுக்கு பெயின் இருக்கு, சிவியர் பெயின் இருக்கு. பட் கொஞ்ச நாள்ல பார்த்தீங்கன்னா அந்த பெயின் கம்மியாயிடுச்சு அப்படின்னா அதுலேருந்து ஸ்டோன் ஆட்டோமேட்டிக்காக வந்து டிசால்வ் ஆயிடுச்சுன்னு அர்த்தமா இல்லை என்ன டாக்டர்? இல்லை, அந்த ஸ்டோன்ஸுங்கிறது வந்து மோஸ்ட்லி டிசால்வ் ஆகாது, உள்ளேயே தான் இருக்கும். ஸோ அந்த கேல் பிளாடர் நெக்குங்கிறது நேரவாக இருக்கும். ஸோ பெரிய ஸ்டோனாக இருந்தால் இட் வில் ரிப்பீட்டட்லி பிளாக் த டக்ட், அதனால உங்களுக்கு ரெக்கரண்டாக பெயின் வரும். சம்டைம்ஸ் இதே சின்ன ஸ்டோனாக இருந்தால் இட் வில் ஸ்லிப் அண்ட் கோ இன்டு த பைல் டக்ட். ஸோ அப்போ உங்களுக்கு ஜாண்டிஸ் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. இன்னும் கொஞ்சம் கீழே போய் பிளாக் ஆகிடுச்சுன்னா பேங்க்ரியாஸ் இன்ஃப்ளமேஷன் வர்றதுக்கான சான்ஸ் இருக்கு. அதெல்லாம் சீரியஸ் காம்ப்ளிகேஷன்ஸ். ஸோ பெட்டர் அந்த காம்ப்ளிகேஷன் வர்றதுக்கு முன்னாடியே பண்ணிக்கிறது எப்பயுமே பெட்டர். ஹெர்னியா வந்ததுக்கு அப்புறம் எஃபெக்ட் ஆனதுக்கு அப்புறம் டேப்லெட்ஸ், எக்ஸசைஸ், பெல்ட்ஸ் இது மூலமாவே சரி பண்ணலாம். ஹெர்னியாங்கிறது ஒரு வீக்னஸ். டிஃபெக்ட் வந்ததுக்கு அப்புறம் மெடிசின்ஸோ பெல்ட்டோ எதுவும் பெருசா ஹெல்ப் பண்ணாது. ஓகேங்களா.
ஸோ நம்ம சர்ஜரி தான் பண்ணுற மாதிரி இருக்கும். லாப்ரோஸ்கோபிக் சர்ஜரி வந்து யாருக்கெல்லாம் பண்ணணும், யாருக்கெல்லாம் செட் ஆகாது? மோஸ்ட் ஆஃப் த டைம் எல்லா பேஷண்ட்டுக்குமே லாப்ரோஸ்கோபிக் சர்ஜரி பண்ண முடியும். ஒரு சில ஸ்பெசிஃபிக் ஹெல்த் கண்டிஷன்னால ஏதாவது ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கு, ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஹெல்த் கண்டிஷன் ரிலேட்டடாக பண்ணாமல் ஓப்பன் சர்ஜரி பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்கும். பட் மோஸ்ட்லி லாப்ரோஸ்கோபிக்காக பண்ணிடலாம். இப்போ ஹெர்னியா இருக்கு அப்படின்னா சில இதில் வந்து சொல்லுவாங்களா டாக்டர், டாய்லெட் போனால் ஃபோன் யூஸ் பண்ணக்கூடாது, டாய்லெட்டில் ரொம்ப நேரம் இருக்கக்கூடாது, அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்கல்ல, அது வந்து எந்த அளவுக்கு எஃபெக்ட் பண்ணும்? ஹெர்னியாங்கிறது நம்ம அப்டமன் ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆக அந்த மசில் வீக்னஸ் ஜாஸ்தி ஆகிட்டே இருக்கு. ஸோ நம்ம இப்போ ரொம்ப நேரம் ரெஸ்ட் ரூமில் உட்காந்துட்டு நம்ம ட்ரை பண்ணிகிட்டே இருந்தோம்னா அப்டமன் ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆக அந்த வீக்னஸ் பெருசுதாகும். சம்டைம்ஸ் குடல் போய் மாட்டிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஓகே டாக்டர், இவ்வளோ நேரம் நிறைய விஷயங்கள் வந்து சொல்லியிருந்தீங்க. அண்ட் லாஸ்ட்டாக நம்மளோட வியூவர்ஸ்க்காக நீங்கள் ஒரு விஷயம் இல்லை இந்த டிப் வந்து நீங்கள் ஷேர் பண்ணணும்னு நினச்சா ஷேர் பண்ணலாம். காமனாக வர சர்ஜிக்கல் ப்ராப்ளம் அப்ராப்ரியேட்டான டைமில் போனால் சர்ஜிக்கல் மூலமாக நம்ம திருப்பி க்யூர் பண்ணிடலாம். ஸோ ஒரு பெர்சிஸ்டண்ட்டாக ஒரு சிம்டம்ஸ் இருந்துக்கிட்டே இருந்தால் அதை வந்து காமிக்காமல் டிலே பண்ணக்கூடாது. ஸோ நம்ம கரெக்டான டைமில் அப்ராப்ரியேட் ட்ரீட்மெண்ட் பண்ணோம்னா நம்ம எல்லாமே சரி பண்ணிடலாம். ஓகே டாக்டர், அண்ட் இவ்வளோ நேரம் நாங்கள் கேட்ட எல்லா கேள்விகளுக்கும் ரொம்ப அழகாக பதில் சொல்லியிருந்தீங்க. பார்த்த வியூவர்ஸ்க்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். தேங்க்யூ ஃபார் ஜாயினிங் வித் அஸ் டுடே. தேங்க்யூ.